வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் மழையால் இடிந்து விழுந்த கட்டடம், வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர், பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் தகவல் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுர விடுத்த இறுதி எச்சரிக்கை. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட 2 பாதாள குழு தலைவர்களை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. வடமராட்சி கிழக்கில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் மண் அகழ்வு, கண்டுகொள்ளாத போலீசார், மக்கள் அதிருப்தி. மணல் அகழ்வு, வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரிக்கை. 23,000 ஊழியர்கள் ஆபத்தில் உள்ளார்கள், எதிர்க்கட்சி தலைவர் ஆதங்கம். யாழ்ப்பாணத்தில் உள்ள 5 பாடசாலைகளில் போதைப்பொருள் பாவனை, அதிர்ச்சியில் கல்வி அதிகாரிகள். இலங்கைக்கு வந்த பேராபத்து, உலக வங்கி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரி மனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. நல்லூரில் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் ராசதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரி மனை இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது. ஏற்கனவே குறித்த கட்டடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டிருந்ததால் அதற்கு முட்டு கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்தன. அத்துடன் மந்திரி மனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையிலேயே இன்றைய தினம் மந்திரி மனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது. பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக 2011ஆம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட யாழ்ப்பாண ராசதானி காலத்திற்குரியதாக கருதப்படும் மந்திரி மனை இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளமை பலரையும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. இதேவேளை யாழ் கடவுச்சீட்டு அலுவலகத்திற்குள்ளும் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளதாக தெரிய வருகிறது. இதனால் கடவுச்சீட்டு சேவைகளை பெற சென்ற மக்கள் அவதிக்குள்ளானதாக தெரிய வருகிறது. இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்று காலை முதல் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இவ்வாறு கொட்டி தீர்க்கும் கடும் மழையினால் பல கிராமங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் இவ்வாறு பலத்த மழை பெய்து வருகிறது. அத்துடன் மலையக பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனமழை மற்றும் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நுவர்லியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளில் மற்றும் ஏனைய சிறிய வீதிகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவுகிறது. ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு இந்த வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது வாகன ஹெட்லைட்களை ஒளிரச் செய்து மெதுவாகவும் கவனமாகவும் வாகனங்களை செலுத்துமாறு சாரதிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக நாட்டின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா முன்னதாக அறிவித்திருந்தார். இந்த மழை மேற்காவுகை செயல்பாட்டினால் கிடைக்கும் மழை என்பதால் முற்பகலை விட பிற்பகலில் அல்லது இரவில் அதிக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அத்தோடு இடிமின்னலுடன் கூடியதாகவே இம்மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சமீபத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 50% மேற்பட்ட போதைப்பொருள் நடவடிக்கைகளுக்கு இந்த குற்றக்குழு பொறுப்பேற்றுள்ளது. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு மாதமும் பணம் பெற்றுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வரி வசூலிப்பது போலவே சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று பணம் பெற்றுள்ளனர். சில அமைச்சர்கள் அவர்களை ஒவ்வொரு மாதமும் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்துள்ளனர். குறித்த தகவல் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குறித்த நபர்கள் நாட்டில் ஒரு பெரிய வலையமைப்பை உருவாக்கியுள்ளதாக
வருவதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். அத்துடன் 2022 தொடக்கம் 2023 பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தருணத்தில் 2026 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தினூடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். கச்சியா எனப்படும் அனுர விதான கமகே கொலை தொடர்பாக பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோரை டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க வலஸ்முல நீதவான் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளது. பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்கள் என கூறப்படும் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோர் சமீபத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை போலீசாரினால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரான சம்பத் மனம்பேரி இன்று வலஸ்முல நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த தினம் மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரான சம்பத் மனம்பேரி நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணி கடந்த 15ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். நாட்டின் மதிப்பு மிக்க வளமாக காணப்படும் 14 லட்சம் முதல் 15 லட்சம் வரையிலான அரச ஊழியர்கள் இந்த அரசாங்கத்திற்கு வழங்கிய ஆணை தொடர்பில் அரச ஊழியர்கள் தற்சமயம் திருப்தி அடைகிறார்களா என்ற விடயத்தில் பிரச்சினை காணப்படுகிறது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து இம்முறை புதிதாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களுடனான இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். மின்சார சபையை மறுசீரமைப்பு செய்வதாக கூறி இன்று 23,000 ஊழியர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளனர். மின்சாரத்துறையில் மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகத் துறைகளில் பெரிய அளவிலான மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு புதிய போட்டித்தன்மை வாய்ந்த கட்டமைப்பை நோக்கி நகர்வது அவசியமாக அமைந்து காணப்பட்டாலும் இந்த 23,000 தொழிலாளர்களுக்கும் தொழில் பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவிய மின்சார சபை ஊழியர்களை இந்த அரசாங்கம் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி அவர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்களித்த அரச ஊழியர்களை இந்த அரசாங்கம் முற்றிலுமாக கைவிட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் மூலம் ஆளும் தரப்புக்கு நாமெல்லோரும் இணைந்து பாடம் ஒன்றை புகட்டுவோம். மக்களையும் அரச ஊழியர்களையும் ஏமாற்றிய இந்த அரசாங்கத்திற்கு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் சரியான பாடம் கற்பிக்குமாறு நான் சகலரையும் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். யாழ் பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வு, வாழ்வெடு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். அமைச்சர் சந்திரசேகர் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் சகிதம் கற்கோவளம் பகுதிக்கு இன்று விஜயம் செய்திருந்தார். குறித்த பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடும் கும்பலால் மீன்வாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மீனவர்கள் மீதான வாழ்வெடு தாக்குதல் பற்றியும் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே இது பற்றி ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக அதிகாரிகள் சகிதம் அமைச்சர் அங்கு விரைந்திருந்தார். மீனவர்கள் மற்றும் மக்களிடம் கலந்துரையாடி நடந்தவற்றை கேட்டறிந்து அவை பற்றி போலீசாரிடம் எடுத்துரைத்தார். போலீசாரால் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகள் ஊடாகவே மக்களுக்கு அமைச்சர் தெளிவுபடுத்த வைத்தார். அத்துடன் சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை மற்றும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றிற்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். தீவக பகுதிகளில் காட்டாட்சி நிலவிய காலப்பகுதி முடிந்துவிட்டது. இனி சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கும் என்பதை வன்முறை கும்பல்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தின் பிடிக்குள் இருந்து தவறிழைத்தவர்கள் தப்பவே முடியாது எனவும் அமைச்சர் மக்களிடம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் சுகநலம் விசாரித்த அமைச்சர் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட இடமளிக்க முடியாது எனவும் எடுத்துரைத்தார். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்பாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துங்கள். திருகோணமலை சம்பூர் கடற்பகுதியில் டைனமைட் பயன்படுத்தி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட படகொன்றையும் 3 மீனவர்களை சம்பூர் பரக்கும்பா கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து 2 வெடிக்காத டைனமைட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 3 மீனவர்களில் 2 கிண்ணியா பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் மூதூர் பகுதியை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பூர் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 மீனவர்களும் சம்பூர் போலீசாரிடம்
ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை மோதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 7 ராமேஸ்வரம் மீனவர்களையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட 7 தமிழக மீனவர்களும் இன்று யாழ் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போதே இவர்களது விளக்கமறியல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கடந்த மாதம் 20ஆம் தேதி நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது வழக்கினை எடுத்துக்கொண்ட நீதவான் இன்று வரை விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டார். மீண்டும் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 7 மீனவர்களது விளக்கமறியலை நாளை வரை நீடித்து நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவை பிறப்பித்தார். வலிகாமம் கல்வி வலயத்திற்குட்பட்ட உடுவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 5 பாடசாலைகளில் போதைப்பொருள் பாவனை இருப்பதாக உடுவில் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் துறைசார் அதிகாரிகளினால் அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் அப்பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் ஆராயப்பட்ட போது துறைசார் அதிகாரி ஒருவரினால் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டது. உடுவில் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் 32 பாடசாலைகள் உள்ளன. அவற்றில் 5 பாடசாலைகளில் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகின்ற மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களின் குடும்ப விவரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது அந்த மாணவர்களின் குடும்பங்களில் உள்ள பெண்களும் போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களாக உள்ளமை தெரிய வந்துள்ளது. உடுவில் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 30 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 5 கிராம சேவையாளர் பிரிவு போதைப் பொருள் தொடர்பான அடையாளப்படுத்தப்பட்ட பிரிவுகளாக இனங்காணப்பட்டுள்ளது. மேலும் இவ்வருடம் தை மாதம் தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் சிறுவர் தொடர்பான முறைப்பாடுகளாக குறிப்பாக பாடசாலை இடைவிலகல், பாலியல் துஷ்பிரயோகம், பாலியல் தொடர்பு, குடும்ப வன்முறை உட்பட 67 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த முறைப்பாடுகள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே குறித்த பிரதேச பகுதிகளில் வழி தவறி செல்லுகின்ற பாடசாலை மாணவர்களை சரியான வழியை காட்டுவதற்கும் ஏனைய மாணவர்களை விழிப்படைய செய்வதற்கும் அனைத்து தரப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கஞ்சா போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 3 இளைஞர்கள் கினிகத்தேனை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். முச்சக்கர வண்டி ஒன்றில் கஞ்சா கொண்டு செல்லப்படுவதாக கினிகத்தேனை போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் நடவடிக்கை மேற்கொண்டு கினிகத்தேனை பகுதியில் முச்சக்கர வண்டியை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். இதன்போது முச்சக்கர வண்டியின் சாரதியிடம் ஒரு கஞ்சா பொட்டலமும் பின்னிருக்கையில் பயணித்த சந்தேக நபரிடம் 14 கஞ்சா பொட்டலங்களும் ஒரு ஐஸ் போதைப்பொருள் பொட்டலமும் கண்டுபிடிக்கப்பட்டன. சந்தேக நபர்களை கைது செய்து விசாரித்த போது 15 பொட்டலங்களில் பொதி செய்யப்பட்ட 14,630 மில்லிகிராம் கஞ்சா அவர்களிடம் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த சந்தேக நபரிடமிருந்து ஐஸ் வாங்கிய கடத்தல்காரர் பற்றிய தகவலை பெற்று வட்டவலை பகுதியில் உள்ள தனது வீட்டில் தங்கியிருந்த போது சந்தேக நபரை கைது செய்தனர். வீட்டை சோதனையிட்ட போது விற்பனைக்காக தயாரிக்கப்பட்ட 6,190 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் 70 பொட்டலங்களை வீட்டில் கண்டுபிடித்தனர். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் 20 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிய வருகிறது. மேலும் கினிகத்தேனை போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் ஈசி கேஷ் முறை மூலம் பணத்தை பெற்று போதைப் பொருளை விற்பனை செய்வது தெரிய வந்துள்ளது. வணிக ரீதியாகவும் ஏற்றுமதி நோக்கங்களுக்காகவும் பயிரிடப்படும் மஞ்சள் மற்றும் இஞ்சி பயிர்ச்செய்கைக்கு விசேட காப்பீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. விவசாயிகள் தங்கள் இஞ்சி பயிர்ச்செய்கைக்கு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு தொகையை பெறலாம் என்று அதன் தலைவர் பேமஸ்ரீ ஜாசிங்கராஜி தெரிவித்துள்ளார். 7% காப்பீட்டு தவணையை செலுத்துவதன் மூலம் இயற்கை பேரழிவுகள், நோய்கள், பூச்சி சேதம் மற்றும் காட்டு யானை சேதங்களுக்கு காப்பீட்டு தொகையை பெற முடியும் என்று கூறப்படுகிறது. மேலும் மஞ்சள் பயிர்ச்செய்கையை பாதுகாக்க ஏக்கருக்கு 7 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு தொகையை பெற வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இலங்கையில் அடுத்த 10 ஆண்டுக்குள் வேலையின்மை பிரச்சினை தீவிரமடையும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுக்குள் இலங்கை தொழிலாளர் பிரிவுகளுக்குள் புதிதாக சுமார் 1 மில்லியன் பேர் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அந்த காலப்பகுதியில் 3 லட்சம் புதிய வேலைகள் மட்டுமே உருவாக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வேலை வாய்ப்புகளை உருவாக்க தனியார் துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவசியம் என்று உலக வங்கியின் துணைத் தலைவர் யோஹன்னஸ் யூட் தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் துணைத் தலைவரின் இலங்கைக்கான விஜயத்தின் பின்னர் உலக வங்கி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ
ஆக்கப்பூர்வ அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. உலக வங்கி குழு தனியார் மூலதனத்தை ஈர்ப்பதற்கும் போட்டித்தன்மை மற்றும் சேவை வளங்களை வலுப்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் அரசாங்கத்துடன் கூட்டாக இணைந்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியின் துணைத் தலைவர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுடனான தனது கலந்துரையாடலில் நெருக்கடி நிலையிலிருந்து மீட்டெழும் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாராட்டியுள்ளார். மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், தனியார் முதலீட்டை ஈர்க்கும் மற்றும் முக்கிய துறைகளை நவீனமயமாக்கும் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.